எங்கள் வீட்டுக்கு வெளியில் பூனையும் நாயும் ஒன்றா நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப ஆச்சரியம். பூனையும் நாயும் ஒன்று சேரவே சேராத, இன்றைக்கி என்ன ஒன்று சேர்ந்து நிற்கிதுன்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் அந்த பூனை வந்து தரையில் இருக்கிற எதையோ கடிச்சிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னதான் பண்ணுதுன்னு பக்கத்தில் போய் பார்ப்போன்னு பார்த்தா பாம்பு மாதிரி ஏதோ தெரிஞ்சுது சின்னதா. ஒருவேளை பாம்பு தான் வந்து பூனையை கடிச்சிட்டு போல அப்படின்னு நினச்சி நான் வேகமாக பக்கத்தில் போய் பார்க்குறேன். அது பாம்பு இல்லை, சாம்பிராணி. நான் பார்க்குறதுக்கு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே இந்த சாம்பிராணி இந்த பூனை கையில் மாட்டிக்கிட்டு போல. அது ரொம்ப அடிபட்டு ஓட முடியாமல் தான் இருந்துச்சு. அந்த சாம்பிராணி அடிபடாமல் நல்ல நிலைமையில இருந்துச்சுன்னா அதை நம்ம காப்பாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. அதுவே வேகமாக பூந்து எங்கேயாவது ஓடிரும். இதுக்கப்புறம் இந்த சாம்பிராணி எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது வெளியில் கொண்டு விட்டாலும் காக்கா ஏதாச்சும் தூக்கிட்டு போயிருன்ட்டு அப்படியே இருக்கட்டும்னு நானும் விட்டுட்டேன். நான் அப்போவே யோசித்தேன், இந்த பூனையும் நாயும் ஒன்றும் சேரவே சேராதே, எதுக்குடா இப்படி நிற்கிதுன்னு. இந்த சாம்பிராணியை போட்டு அடி புரட்டி எடுத்துருக்கு போல. கடைசியில் அந்த சாம்பிராணியை பூனையை தூக்கிட்டு போயிட்டு. இந்த சாம்பிராணிக்கு ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு பேர் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். எங்கள் ஊரில் இதுக்கு பேர் சாம்பிராணி. உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேருன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க.